ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கோதுமை மாவு போட்டுக்கலாம். நாங்கள் 1.5 டம்ளர் போட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை டம்ளர் வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 டம்ளர் கோதுமை மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலந்து வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெய்யை ஊற்றி முந்திரியை போட்டு வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் இந்த மாட்டை பொன்னிறமாக வறுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யை இந்த மாட்டை ஒரு கிண்ணியில் உருக்கி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாட்டை கரைச்சி வச்ச கோதுமை தண்ணியை அடுப்பில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு கரைச்சி வச்சதை இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அடுப்பில் வானலியில் சேர்த்துக்கொள்ளணும். கிண்டி கொண்டே இருக்கணும். அடுப்பை மிதமாக வச்சு சிம்மில் வச்சு கட்டி வராத மட்டும் கிண்டணும். கெட்டி பருவம் வரை சொல்கிறேன். கெட்டி பருவம் வரை கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 டம்ளர் கோதுமை மாவுக்கு 3 டம்ளர் ஜீனி கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேரமல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரமல் செய்ய 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பில் வச்சு கேரமலில் தயாரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நிறையா கலர் வரும். கேரமல் தயாராகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரமல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அல்வா கலருக்காக அதை ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரமல் இப்போ நம்ம முந்திரி பருப்பை அல்வாவில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொத்தமாக அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருநெல்வேலி அல்வா மட்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டும் வேறு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெசிபி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.